ஊடகத்துறைகள் இருக்கும்போதும் நான் ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணினேன். தமிழில் பொன்மை மேம்பாட்டு நிறுவனத்தின் பண்ணேன். அந்த பண்ணையில் நான் ஏஓவாக இருந்தேன். நான் ஏஓவாக இருந்தாலும் ஏஓவாக இருக்கிறது மட்டும் என்னுடைய வேலையில் நான் பண்ணைக்குள்ள இறங்கி போவேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன், என்ன செய்யணுமென்றதை பார்ப்பேன். வைத்தியம் உட்பட சகல விஷயங்களையும் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். இது உழைப்பும் அன்பும் கலந்த ஒரு பெண்ணின் கதை. இறுதி யுத்தத்தின் விளைவாக தனது உரியவை அனைத்தும் இழந்து தான் துறை தேர்ந்த ஊடகப் பணியினை பல காலங்களாக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார் பிரியவதா. வளமையா கொட்டுறமே கொட்டக்கூடாது, சரியா? என்னுடைய உயர்கல்விக்கு பிறகு நான் ஊடகத்துறைக்குள்ளே வந்தேன். ஊடகத்துறையில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 27 வருஷங்கள் என்னுடைய பயணம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சுய தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில் 2009ஆம் ஆண்டில் தொடங்கியது இந்த பால் பண்ணை, அதாவது பசு வளர்ப்பு. ஒரு மாட்டோடு நான் இந்த பயணத்தை தொடங்கினான். இப்போது 25-30 மாடுகளோடு என்னுடைய பயணம் நடந்து கொண்டிருக்குது. பசு என்பது ஒரு செல்வம் என்றதை நான் இந்த தொழில் மூலம் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய இந்த பயணத்தில் நிறைய இடர்பாடுகள் சந்திச்சிட்ருக்கிறேன். வளமையை விட இந்த முறை டெத்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளம் எங்களுக்கு மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள், பசுக்களுடைய உணவுப் பொருட்கள் இழக்கப்பட்டது. வெள்ளத்தில் நிறைய பசுக்களுக்கான உடைமைகள் அடித்து செல்லப்பட்டது. இந்த முறை நிறைய இழப்பை நான் சந்தித்தேன். ஆனாலும் என்னுடைய இந்த விஷயத்தை அறிந்த முகநூல் ஊடான உறவுகள் எனக்கு நிறைய கை கொடுத்தார்கள். இந்த இடர்பாடுகளை தாண்டி என்னால் ஒரு கிட்டத்தட்ட 50% ஒரு பயணத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அமிர்தா என்ற பெயரில் பால் உற்பத்தி பொருட்களை நான் இப்போது சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் என்னுடைய உற்பத்தி பொருட்கள் இருக்குது. ஊடகத்துறைகள் இருக்கும்போதும் நான் ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணினேன். தமிழில் பொன்மை மேம்பாட்டு நிறுவனத்தின் பண்ணேன். அந்த பண்ணையில் நான் ஏஓவாக இருந்தேன். நான் ஏஓவாக இருந்தாலும் ஏஓவாக இருக்கிறது மட்டும் என்னுடைய வேலையில் நான் பண்ணைக்குள்ள இறங்கி போவேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன், என்ன செய்யணுமென்றதை பார்ப்பேன். வைத்தியம் உட்பட சகல விஷயங்களையும் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு எனக்கு அந்த பசுக்களோடு ஏற்பட்ட ஈர்ப்பு என்னை இந்த தொழில் செய்யலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. எங்களுக்கு சவாலுண்டு இங்கே இருக்கிற விஷயம் என்றால் வெள்ளம் வர்றது மட்டும்தான். மற்றும்படி என்னுடைய தூய பால் பொருள், ஆர்கானிக் பால் பொருள் உற்பத்திக்கு இந்த இடம்தான் பொருத்தமானதாக இருக்கிறது. அதில் நிறைய வயல்வெளி இருக்குது. அதில் இருந்து நான் பசுமையான புட்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 மாதங்கள் என்னால் அந்த புல்லுகளை இயற்கையாக மேயக்கூடியமாக இருக்கும் மாடுகள். பொருளாதார நெருக்கடியால் தள்ளுப்பட்டு சுய தொழிலை தனக்கு வழி என உணர்ந்து தனது சொந்த தொழிலினை உருவாக்கினார். இருந்தும் சமீபத்திய இயற்கை அனர்த்தத்தால் தனது தொழில் முழுமையாக பாதிப்பிட்டிருந்தாலும் தன் முயற்சியினை என்றுமே கைவிட்டதில்லை. பால் பொருளை உற்பத்தி செய்கிற நிறைய விஷயங்களை உற்பத்தி செய்கிறோம். நெய், பன்னீர், ஜோக்கட், ஃபலூடா, தயிர் எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாக ஆர்கானிக்கானது, 99% ஆர்கானிக்கானது. அந்த 1% என்னென்னு கேட்கணும். நாங்கள் மாடுகளுக்கு மினரல்ஸ் கொடுப்போம். மினரல்ஸ் விட்டமின்ஸ், அப்படியான மினரல்ஸ் இயற்கையானதை விட செயற்கையானதை கொடுப்போம். நாங்கள் அதை விட வேறு எதுவுமே நாங்கள் மாடுகளுக்கு கொடுக்குறதில்லை. முறைப்படியான பயிற்சியின் பிறகுதான் நான் இதை செய்கிறேன். இந்தியாவில் கேரளாவில் நான் இதுக்கான பயிற்சிகளை பெற்று தான் நான் இந்த உற்பத்திகளை செய்கிறேன்.
என்னுடைய நெய்யாக இருந்தாலும் சரி, பன்னீராக இருந்தாலும் சரி, ஃபலூடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னுடைய ப்ராடக்டை ஒரு முறை வாங்கியவர்கள் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் தேடி தேடி வருகிறார்கள். அதால் தான் இப்போ கிட்டத்தட்ட 4 மாதமாக என்னால் தொடர்ச்சியாக உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, விற்பனை செய்யக்கூடியதாகவும் இருக்குது. மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பில் இருந்து கூட பெரிய பெரிய விசேஷங்களுக்கு தரமான பன்னீர், நெய் என்னிட்ட இருக்கிறதால தேடி வந்து என்னிட்ட வாங்கி கொண்டு போயினோம். பசுமாட்டை வளர்க்க தொடங்கிகளே சவால்கள் இருந்தது. அது என்னால் கேண்டில் பண்ண முடியாமல் கூட இருந்தது. எல்லா மாடுகளையும் என்னால் கட்டி மேய்க்கிறதுன்றெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. அது என்னுடைய மனபலம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதை நான் சமாளிச்சிட்டேன். பெரும்பாலும் என்னுடைய உற்பத்திகள் இந்த தரத்தை நோக்கின ஒரு கேள்வியை கூட முன்வைச்சாக்கள் இருக்கிறேன். இப்போது என்னுடைய தரத்துக்கு மதிப்பளிக்கணும், என்னுடைய தரத்தை மீண்டும் மீண்டும் வாங்கினோம், என்னுடைய தரத்துக்கு மக்கள் ஆதரவு தரணும். எப்போதுமே தரமான பொருட்களை நான் கொடுக்குறேன்ன்றதில் சந்தோஷப்படுறேன். என்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நான் தரமான பொருட்களை கொடுக்கணுமென்றால் தான் என்னுடைய கஷ்டங்களை நான் பலமாக்கி தரமான உற்பத்தி பொருட்களை நான் கொடுக்குறதுல சந்தோஷம் அடைகிறேன். என்னிட்ட இருக்கிற பசுக்கள் எல்லாம் நான் பேரை கூப்பிட்டு எங்கே நின்றாலும் ஓடி வரும். என்னுடைய மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்டாலே படுத்திருக்கிற எல்லா பசுக்களும் எழும்பி நிற்பினோம். அந்த மூலையால் வந்து திரும்பும் போதே எல்லாரும் எழும்பிடுவினோம். யாரை நான் கூப்பிடுகிறேனோ அவை மட்டும் குரல் கொடுத்து என்னை தாங்கள் நிற்கிறோம் என்ற இதை காட்டுவினோம். எனக்கு தங்களுக்கு சுகமில்லைண்டா கூட அவிட்டு விட்டால் ஓடி வந்து என்னை மடியில் படுப்பினோம். கீத்துவன்ற ஒரு மாடு நிற்குது என்னட்டு நிறைய கதைக்கும் என்னோட கதைச்சு கொண்டே இருக்கு. நான் பால் கறந்து முடியும் வரையும் என்னோட கதைச்சு கொண்டு இருக்கும். அவ்வளவு அந்யோன்யமாக இருக்கும். எனக்கு ஒரு வருத்தம், எனக்கு இயலாதுன்னா நான் கிட்டத்தட்ட 21 நாள் மருத்துவமனையில் இருந்தேன். என்னுடைய சுயனம் காரணமாக 21 நாட்களும் என்னுடைய பசுக்கள் சரியாக சாப்பிடவில்லை. பராமரிப்பாளர் சொன்னார் எனக்கு, உங்களுடைய பசுக்கள் சாப்பிடுவதே இல்லை என்று. கடைசியாக வீடியோ கால் எடுத்து காட்டினார்கள் பசுக்களுக்கு. நான் வீடியோ காலில் பசுக்களோடு பேசினேன். எனக்கு கண்ணில் கண்ணீர் வருது, அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்னுடைய பசுக்கள். கிட்டத்தட்ட 4 மணிக்கு நான் எழுப்பினேன்டா இரவு 12 மணி 1 மணியும் ஆகும் நான் நித்திரைக்கு போகிறதுக்கு. அவ்வளவு கடின உழைப்பில் இப்போ இருக்கிறேன். இதெல்லாம் மாறும், இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும். போதிய அளவு பணியாளர்கள் எங்களுக்கு வருவார்கள், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய சூழல் எனக்கு உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் என்னுடைய தூக்கத்தை கூட தியாகம் செய்து இந்த பணியில் இந்த கடுமையான முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு என்னுடைய குடும்பத்தினருடைய உதவி மிகப்பெரிய அளவில் இருக்குது. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு என்னால் இப்போதைய வருமானம் பெறக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஒரு பெண் தனது விடாமுயற்சியால் ஒரு உற்பத்தியாளராகி தனது சொந்த நிறுவனத்தினை வெற்றிகரமாக நடாத்துவது என்பது ஒரு சாதனையே.